திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சிவசிவ அன்பே சிவன் டெலிச்சேனலில் ஆற்றிய திருப்புகழின் மகிமை என்ற தொகுப்பிலிருந்து இரண்டாவது தொகுப்பை பார்க்க இருக்கிறீர்கள். முதல் தொகுப்பை பார்த்த அத்துணை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. நெய்யறத விட்டுடுவேன். நான் ரெட்டை நூலா வந்துட்டுன்னா அப்புறம் புடவை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றது? எனக்கு கவனம் நான் நெய்யிற துணியில தான் இருக்கணுமே ஒழிஞ்சு, நான் சொல்ற நாமாவில நான் கவனம் வச்சேன்னா என்னால புடவைய சரியா நெய்ய முடியாது. சரி அப்படியா? சரி சரி, அதுவும் உன்னால முடியலன்னா நீ யாராவது ஒருத்தவங்க திருநீர் அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருநீரும் அணிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு டைம்லாம் இருக்காது. நான் காலையில முழிச்ச உடனே நான் இதுல உட்கார்ந்துருவேன். அப்ப அதுவும் உன்னால முடியாதா? சரி, அப்ப நான் சொல்றதை செய். டெய்லி ஒரு நாள் நீ நெசவு நெஞ்சாலும் சரி, நெய்யலனாலும் சரி, என்ன செஞ்சாலும் யாராவது ஒரு திருநீர் அணிஞ்சிருக்கவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டு, அதாவது திருநீர் முகத்தை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் சாப்பிடு. அது வரைக்கும் நீ சாப்பிடாம இரு. அதை மட்டும் நீ செய்யணும். அப்ப இவரு நினைச்சு பாக்குறாரு. ஏன்னா காலையில எழுந்த உடனே இவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஒரு மண்பாண்டம் செய்யறவர் இருக்கிறாரு. அவரு காலையில பாத்தீங்கன்னா எப்போதும் திருநீர் எல்லாம் வச்சுக்கிட்டுதான் இவங்க வீட்டு வாசலுக்கு நேர் எதிர அந்த பக்கத்துல அவரு அந்த மண்ணை மிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப இவரு இங்க இருந்து பார்த்தாலே அவர் அங்க மண்ணு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுமா? இது ஒண்ணும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா உட்கார்ந்த பிறகு நிமிந்து பார்த்தா அது அந்த இடத்துல மிதிச்சுக்கிட்டு இருக்க போறாரு. இவருக்கு தெரிய போகுது. சரி அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஒரு மனதா இவர் என்ன பண்றாரு, சரி இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி, சரி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இனிமே நான் அந்த திருநீரை பார்த்துட்டு நான் சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் தொடர்ந்து என்ன பண்றாரு, டெய்லி அந்த இதுல உட்கார்றதுக்கு முன்னாடி எழுந்த உடனே அந்த மண்பாண்டம் அவர் மண்ணு மிதிக்கிறவரை பார்த்துட்டு, அவரோட திருநீர் நெற்றிய பார்த்துட்டு இவர் உணவு சாப்பிடுறாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச காலம் இப்படி ஓடுது. ஒரு நாள் இவர் எந்திரிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட்டா ஆயிருது. அந்த மண்ணு மிதிக்கிறவரை காணும். அச்சச்சோ, என்னடா இவரை காணுமே அப்படின்ட்டு இவரு எழுந்து அந்த தறி நெய்யறத விட்டுட்டு எழுந்து போய் வெளியில பாக்குறாரு. வெளியில பார்த்தா அவங்க அம்மா தான், அதாவது என்னது மண்பாண்ட தொழிலாளியோட மனைவி தான் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட கேக்குறாங்க, எங்க உங்க கணவர் அப்படின்னு. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அவர் என்ன பண்ணுவாராம், அப்ப இந்த மூக்குப்பொடி வாங்குறதுக்கெல்லாம் இவர் வீட்டுக்கு வருவாராம். வரும்போது அப்பா பாத்துப்பாராம். இல்ல ஏதாவது கூடு அப்படின்னு கடன் கேட்க வருவாராம். இல்லைன்னா கடனை திருப்பி கொடுக்க வருவாராம். அப்படியெல்லாம் வரும்போது இவர் பாத்துப்பாரு போல இருக்கு. அப்ப இப்ப அந்த மாதிரி வரவும் இல்லை அப்படின்னோன்னா அந்த அம்மாட்ட போய் கேட்கிறாரு. என்ன அதுவா, அவர் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டாரு, இப்பதான் போய் மண் எடுக்க ஆத்தங்கரைக்கே போயிருக்கிறாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் மண் எடுத்துட்டு மண்ணை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவர் லேட்டா எந்திரிச்சதுனால அவர் இப்பதான் மண் எடுக்கே போயிருக்காரு. இவருக்கு நான் பசி தாங்க முடியல. அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா, அவர் வரலன்னொன்னு இப்ப ரொம்ப ரொம்ப நேரம் ஆகுதுன்னு, ஏன்னா ஏற்கனவே அவர் பார்த்தாதான் சாப்பிடணும்னு வேற அந்த அந்த மகான் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம பசி ரொம்ப எடுத்த உடனேதான் போய் கேட்டிருக்காரு. அப்ப உடனே இவரு அந்த மாதிரி அந்த அம்மா சொன்ன பிறகு இவர் உடனே என்ன பண்றாரு, அவர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம நேரா ஆத்தங்கரைக்கே போயிருவோம், அவரை போய் பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நேரா ஆத்தங்கரைக்கு ஓடுறாரு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த மண்பாண்ட தொழிலாளி என்ன பண்றாரு, மண் எடுக்கிறதுக்கு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு வெட்டும்போது, அதாவது ஒரு செப்பு பானை மேல ஒரு மண்வெட்டியை வச்சு வெட்டுனா எப்படி சத்தம் கேட்குமோ அதை போல கேட்குது. அப்படி கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் மண்ணெல்லாம் தோண்டின பிறகு பாத்தீங்கன்னா அதுல ஒரு செப்பு பானை இருக்கு. எடுத்து பாக்குறாரு, அது நிறைஞ்சி தங்க காசுகள். அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தை இந்த மாதிரி தங்க காசுகளா ஆக்கி பூமியில போட்டு புதைச்சு வச்சிருப்பாங்க. வேற எங்கேயும் இப்ப நம்ம பேங்க்ல போடுறோம், இல்ல நிறைய பத்திரங்கள் வாங்குறோம், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம காசுகளா தான் அப்பெல்லாம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப அது போல அவர் சேமிச்சு வச்சிருந்த யாரோ ஒருத்தர் புதைச்சிட்டு அவர் இறந்து போயிருக்கிறாரு. அப்ப அந்த பானை என்ன ஆகுது, இவருக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே இவர் என்ன பண்ணாரு, இங்க இருந்து எட்டியில இருந்து பாக்குறாரு. அந்த சமயத்துலதான் அவருக்கு பானை சத்தம் கேட்டு அந்த பானைய தூக்குறாரு. தூக்கும் போது இவரை பார்க்கவே இல்லை. யார பார்க்கல, அந்த மண்பாண்ட தொழிலாளி நெசவாளிய பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா
அப்பா திருநீரை பார்த்துட்டேன் அப்படின்னு, நான் பார்த்துட்டேன் அப்பா பார்த்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு பார்த்துட்டு ஓடி போறாரு. அத பார்த்துட்டு அவரு என்ன நினைச்சாரு, அடடா நம்ம நம்ம புதையல் எடுத்ததுதான் இவன் பார்த்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த புதையல் பானையை வந்து ஒரு துணியை போட்டு மூடி அப்படி யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மனைவி கிட்ட சொல்றாரு, இத மாதிரி அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன பார்த்துட்டான். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட வந்து கேட்டாரு உங்களை பார்க்கணும்னு, எப்படியோ நீங்க புதையல் எடுக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அதனாலதான் உங்களை அங்க வந்து பார்த்திருக்கிறாரு. அவரு ராஜா கிட்ட சொல்றதுங்காட்டியும் நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு பாதி தங்க காசை கொடுத்துருங்க அப்படின்னு என்ன பண்றா, அவளும் சொல்லி அனுப்புறா. இவரும் என்ன செய்யறாரு, பாதி தங்க காசை பிரிச்சு எடுத்துட்டு வந்து, இத மாதிரி நான் புதையல் எடுக்கும் போது நீ பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும், அவர்கிட்ட கேட்க கூட இல்லை, நீ பார்த்துட்டேன்னு எனக்கு தெரியும், நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்தா நீ பாதி நான் பாதி எடுத்துப்போம் அப்படின்னு பிரிச்சு கொண்டாந்து கொடுத்தாராம். கொடுத்த உடனே அப்ப அந்த மனைவி சொல்றா, என்ன சொல்றான்னா, பாத்தீங்களா அந்த மகான் வந்து உங்களை பூஜை பண்ண சொன்னாரு, திருநீர் பூசிக்க சொன்னாரு, நீங்க எதுவுமே செய்யல, ஆனா திருநீர் பூசின முகத்தை பார்த்தாலே போதும்னு சொன்னாரு, அதுக்கே நமக்கு இவ்வளவு பலன் கிடைச்சிருக்குன்னா நீங்க உண்மையிலே வந்து திருநீர் பூசி பூஜை பண்ணா நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு பாருங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா சொன்ன பிறகு உடனே இவர் என்ன பண்றாரு, அதுல இருந்து சரி நானும் இனிமே என்ன பண்றேன், திருநீர் பூசிக்கிறேன், நீ பூஜை பண்ற மாதிரியே நானும் சிவ பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிவ பூஜை பண்ணினதா வந்து வாரியார் சுவாமிகள் நமக்கு கதை சொல்லுவார். அப்ப சிவபூஜை செய்யறதுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தருது, இன்னொன்னு நமக்கு எவ்வளவு பலனை தருது அப்படின்னு. அது மாதிரி சிவபூஜை செஞ்சா இன்னும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நக்கீரர் வாழ்க்கை வரலாறையும் நம்ம பார்க்கிறோம். இது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நக்கீரர் வந்து பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்யறோம். அப்ப அவரு என்ன பண்றாரு, ஒரு தடவை வந்து ஒரு ஆத்துக்கு பக்கத்துல உட்காந்து பூஜை பண்றாரு. பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல அப்படியே அருவி மாரி தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, அது வந்து இந்த ஆத்துல வந்து சேரும். இப்ப இவரு சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மேல இருந்து ஒரு இலை கீழே விழுது. அந்த இலை என்ன செய்யுது, இப்ப இலை வந்து மேல இருந்து கீழே பூஜை பண்ணிட்டு இருக்க இடத்துல விழுந்ததுன்னா நம்ம டக்குன்னு பார்க்க தானே செய்வோம். அதே போலயே இவரும் பார்த்துடுறாரு. பார்த்த அடுத்த நிமிஷத்திலே பாத்தீங்கன்னாக்கா அந்த இலை என்ன செய்யுது, பாதி தண்ணியிலையும் பாதி கரையிலையும் அந்த இலை விழுது. பாதி இலை வந்து தண்ணியில நனைஞ்சிருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, என்னடா இலை விழுது, விழுந்தோன்னு பாக்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த இலை என்ன செய்யுது, மாறுது. எப்படி மாறுதுன்னா, அந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, தண்ணியில இருக்கு பாருங்க, அது வந்து மீனா மாறுது. இந்த பக்கம் தண்ணிக்கு மேல இருக்கிறது பறவையா மாறுது. அப்ப இந்த பறவை பறக்க வந்து முயற்சி பண்ணுது, அந்த மீன் தண்ணிக்கு போக முயற்சி பண்ணுது. அப்ப இவரு என்ன பண்றாரு, அதையே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மீனும் இந்த பறவையும் ரெண்டும் ரெண்டா மாறி இருக்கு, ரெண்டும் இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே தண்ணிக்கும் போக முடியாம பறக்கவும் முடியாம இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, இதை பார்த்த உடனே என்னடா இது ஒரு அற்புதம், ஒரு இலை கீழே விழுந்துச்சு, அந்த இலையே மீனாவும் பறவையாவும் மாறிட்ட அப்படின்னு சொல்லி அதை அப்படியே என்ன பண்றாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்த உடனே சிவபூஜை செய்யறத மறந்துட்டார். இப்ப இந்த மீன் வந்து இல்ல உள்ள எடுத்துட்டு போகுமா, இல்ல இந்த பறவை பறந்து போகுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில ஒரு ஈடுபட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா சிவபூஜை தடைப்பட்டுட்டு பாத்தீங்களா, அப்ப சிவபூஜை தடைப்பட்டவங்க அப்படியே அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய பூதம் வந்து பக்கத்துல நிக்குது. நின்னுட்டு சொல்லுது, யாரெல்லாம் சிரத்தையா சிவபூஜை செய்யலையோ, இல்ல சிவபூஜையை விட்டுட்டு யாரு பராக்கு பாக்குறாங்களோ, இல்ல சிவபூஜைய வந்து தியானம் இல்லாம, அதாவது மனசால பண்ணாம வேற எதையோ சிந்திச்சுட்டு பண்றாங்களோ, இந்த மாதிரி சிவபூஜைய சிரத்தை இல்லாம பண்றவங்கள நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த நக்கீரரை தூக்கிட்டு வந்துருக்கு. அந்த பூதத்து பேரு கக்கி முகின்னு பேரு. இந்த பூதம் என்ன செய்யுது, தூக்கிட்டு வந்து ஒரு குகையில போட்டு அவரை அடைக்குது. இப்ப ஒரு குகையில தள்ளிட்டு அடைச்சிட்டு போயிருது. இவரு அந்த குகைக்குள்ள பாக்குறாரு, ஏற்கனவே நிறைய முனிவர்கள் இருக்காங்க. முனிவர்னா எல்லாரும் இவர் உள்ள வந்த உடனே ஓன்னு அழறாங்க எல்லாரும். உடனே இவரு கேக்குறாரு, இவ்வளோ நேரம் நீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இவர் பாக்குறாரு, எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்தாங்க, இவர் உள்ள வர்றத பார்த்தவங்கதான் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப நான் உள்ள வரும்போது மட்டும் நீங்க எல்லாரும்
அழறீங்களே, என்ன காரணம்? அப்ப அந்த முனிவர்கள்லாம் சொல்றாங்க, இந்த கர்த்திமுகி பூதம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்ன செய்யும்னா, சிவபூஜை சரியா செய்யாதவங்கள புடிச்சு கொண்டாந்து இங்க போட்டுரும். எங்களையும் அந்த மாதிரிதான் நான் ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி எங்களை கொண்டாந்து இங்க போட்டுட்டு, ஆனா அதுக்கு ஒரு இது இருக்குது. என்னன்னா 1000 பேர் சேர்ந்த பிறகுதான் எல்லாரையும் சேர்த்து வச்சு உட்கார்ந்து சாப்பிடும். அதாவது ஒரு முனிவர்கள்லாம் சாப்பிட்டா அந்த பூதத்துக்கு பத்தாது போல இருக்கு. அப்ப 1000 பேரை சாப்பிட்டாதான் அதுக்கு திருப்தி வரும் போல இருக்கு. அப்ப 1000 பேர் சேர்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்ததுதான் அது சாப்பிடும். இவ்வளோ நாள் நாங்க 999 பேர் தான் இருந்தோம். இப்ப நமக்கு ட்ரெஸ்ல எல்லாம் இப்ப விலை போடுவாங்க பாத்தீங்களா, 444, 495 அந்த மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா, அதுலயும் பாத்தீங்கன்னா 999 பேரு அப்படின்னு. அப்ப 999 பேரு இருந்தோம். அதனால அந்த பூதம் எங்களை சாப்பிடாதுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க சந்தோஷமா இவ்வளவு நாள் இருந்தோம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீங்க வந்த பிறகு 1000 பேராயிட்டு. கண்டிப்பா அது என்ன பண்ணிருக்கோம், அது வந்து அதோட அந்த பூதம் என்னன்னா 1000 பேர் சேர்ந்த உடனே போய் குளத்துல குளிச்சுட்டு வந்து சுத்தமாதான் இவங்களை எல்லாம் சாப்பிடுமா. அது இப்ப குளிக்கதான் போயிருக்கு. அது வந்து என்ன செஞ்சிரும், நம்மள எல்லாரையும் சாப்பிட்டுரும். அதை நினைச்சுதான் நாங்க அழறோம். ஒன்னு கீரர் எப்படிப்பட்டவர்னா முருகப்பெருமான வேண்டவரு. அவர் உடனே என்ன பண்றாரு, உடனே முருகனை நோக்கி பாடல் பாடுற, வேண்ட, பாடி வேண்ட. அப்படி பாடி வேண்டுன உடனே முருகப்பெருமான் வராரு. வந்து அந்த பூதத்தை என்ன பண்றாரு, அந்த பூதத்தை ஒரே இதா அடிச்சு சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள்லாம் விடுதலை பண்ணிடுறாரு. அப்படி பாடுனதுதான் அந்த திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு 6 இது நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா. ஒரு ஊருக்கும் உள்ள பாடல்கள் நமக்கு, அதாவது 6 படை வீடுகளுக்கும் பாடின பாடல்களை அது போல பாடின பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த சிவபூஜை வந்து ஒரு சரியா செய்யாததுனால ஒரு துன்பம் வந்தா கூட அத கூட என்ன செய்யறாரு, முருகப்பெருமான் வந்து தடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறாரு. அப்ப சிவபூஜை செஞ்சோம்னாக்கா, இப்ப வரைக்கும் நம்ம திருமுருகாற்றுப்படைய நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். முருகனுக்குள்ள சிறந்த பாடல்கள்ல அதுவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடல் கிடைக்கிறதுக்கும் எது காரணமா இருந்திருக்கு, இந்த சிவபூஜை தான் காரணமா இருந்திருக்கு. அதே மாதிரி சிவபூஜை செய்யும் போது இத்தகைய நல்ல சிறப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, திருமூலர் வந்து நிறைய பாடல்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது சிவபூஜை வந்து செஞ்சவங்க செய்யாதவங்க அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சிவராத்திரி கொண்டாடுறோம், அதுக்குமே வந்து காரணம் யாரு அப்படின்னு, அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிவனும் இது பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்ணிக்கிறாங்க, நான் தான் பெரியவன் அப்படின்னு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டோன்னா உடனே அப்ப அந்த ஒரு ஜோதி ஒண்ணு வருது. அப்ப இந்த ஜோதியை யாரு பார்த்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னது கிடைக்கும், இந்த யாரு பெரியவங்க அப்படிங்கிற ஒரு தலைமை பதவி கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. அப்ப இவங்க 2 பேரும் தேடி போறாங்க, கடைசியில கிடைக்கல. அப்ப அந்த ஜோதிய வந்து வணங்குறது, அந்த ஜோதிய 4 கால பூஜை செய்யறது தான் நம்ம வந்து சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். அந்த கதைக்கு காரணமே பாத்தீங்கன்னா அது ஒரு சிவபூஜை அது போல இருந்ததுனாலதான் நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த பூஜையை வந்து கொண்டாடுறோம். சிவபூஜை பண்றதுக்கும் அந்த 4 காலம் பண்றதுக்கும் அது ஒரு காரணமா அமையுது. அத மாதிரி வந்து பாற்கடலை கடையும் போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நஞ்சு தான் வருது. அத வந்து என்ன பண்றா, இவர சுந்தரரை போய் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னா அது வந்து தொண்டையில மாட்டிக்கிட்டு அந்த கதையும் நமக்கு தெரியும். அப்ப என்னது, அப்ப திருநீல கண்டனாரா அவரு சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்கிறாரு. அப்ப அந்த விஷம் போகாம இருக்கிறதுக்கு உமாதேவி, அதாவது பார்வதி பூஜை பண்ணினதுதான் அந்த சிவ பூஜை மகிமை. அது அவ பண்ற பூஜை தான் நம்மளும் என்ன பண்றோம், நம்ம பண்றோம். அப்ப அந்த மாதிரி சிவபூஜை பண்ணவங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க நிறைய நமக்கு புராண கதைகள்லாம் இருக்கு. இப்பயும் வந்து சிவபூஜை பண்றவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்குதுங்கிறத நம்ம வந்து தாராளமா வந்து நிறைய பேரை பார்க்கிறோம். எங்க ஊர்ல கூட பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்யறவர் ஒருத்தர் சொன்னோன்னே, ஆறுமுகநேரியில நான் இருக்கும்போது அவருக்கு வந்து குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்ப அவர் வந்து டெய்லி சிவபூஜை பண்றவரு. குழந்தை வேணும், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் குழந்தையே இல்லை அவருக்கு திருமணமாகி. அப்ப அவர் என்ன பண்றாரு, காரைக்கால் அம்மையார் கோயில்ல போய் வேண்டிக்கிறார். அங்க வந்து என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, 2 மாம்பழம் எடுத்துட்டு போகணும்,
நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த மாம்பழத்துல ஒன்ன அங்க வச்சுட்டு ஒன்ன திரும்ப பூஜை முடிஞ்ச பிறகு ஒன்ன திருப்பி நம்மள்ட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்த பழத்தை வந்து இவருக்கு அவர் மனைவிட்ட கொடுத்திருக்கிறாரு. அவங்க அதை சாப்பிட்ட பிறகுதான் அவங்க வந்து குழந்தை அவங்களுக்கு உருவாச்சு. இதுல வந்து இப்ப நம்ம சொன்னோம்னா வந்து மாதிரி சிவ பூஜை பண்ணாரு, அப்புறம் அவர் வேண்டிக்கிட்டாரு, மாம்பழம் கிடைச்சிது, அதனால அவருக்கு குழந்தை வந்தது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நம்புறதுக்கு வந்து அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன வாழ்க்கையில எல்லாரும் இதுலயும் நடக்கிறது. சிவ பூஜை பண்ணதுனாலதான் கிடைச்சதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொன்னா அவங்க 10 வருஷம் இருந்து குழந்தை பிறந்தவங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து குதர்க்கமா சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஏன் அப்படிதான் கிடைச்சிது அப்படின்னு நாங்கெல்லாம் நம்புறதுக்கு என்ன காரணம்னா, அந்த அவருக்கு பொம்பளை குழந்தை தான் பிறந்துச்சு. பிறந்த உடனே அப்ப வந்து அந்த குழந்தையோட நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு ஜோசியரை போய் கேக்குறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, பா வரிசையில எந்த பேர் வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு. இப்ப பாமான் பா வரிசைன்னா பாமான்னு வைக்கலாம், போனான்னு வைக்கலாம், இப்படி எது வேணாலும் வைக்கலாம். அப்ப அவரு ஜோசியர் வந்து இந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், புனிதவதின்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு வந்து இந்த மாதிரி மாம்பழம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு இவங்க வந்து குழந்தை உண்டாயிருக்காங்கிறதெல்லாம் தெரியாது. இருந்தா கூட அவர் வந்து எத்தனையோ பேர் இருந்தா கூட இந்த புனிதவதி, ஏன்னா அது காரைக்காலம்மையாரோட பேர், அந்த பேரை வந்து அவர் சொல்றாருன்னா நினைச்சு பாருங்க. அப்ப வந்து இது இறைவனோட கருணை தானே. அப்ப அந்த மாதிரி சிவபூஜை பண்றதுனால இப்பயும் அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்க, இப்ப பெரிய பொண்ணா இருப்பா, அவ பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா திருமுறை எல்லாம் இப்ப ஓதுறா. அந்த மாதிரி வந்து ஒரு பெருமை வந்து சிவபூஜைக்கு வந்து நினைச்சது கிடைக்குது அப்படின்னு. அப்ப யாரு பெரியவங்கன்னு போட்டியிட்டதுனால ஒரு பூஜை வந்தது. அதே மாதிரி உமையம்மை பூஜை பண்ணதுனால இந்த சிவபூஜை பண்ற ஒரு பழக்கம் நமக்கு வந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிவபூஜை பண்றவங்க பண்ற அந்த அந்த மகிமை, இந்த சிவபூஜையோட மகிமை. அதே மாதிரி சிவபூஜை, இப்ப சிவபூஜை வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து தீட்சை எடுத்து பண்ணுவாங்க. இப்ப சிவபூஜை பண்றதுலே நிறைய இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து சமய தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சமய தீட்சை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பூஜை வந்து சிவபூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபூஜை இல்லைன்னாக்கா அந்த பூஜையை சிவலிங்கத்தை வச்சு நம்ம பூஜை பண்றது. அப்ப அந்த மாதிரி படிப்படியா நம்ம பூஜைகளை வந்து அந்த சிவபூஜை பண்றதுல இருந்து அதுக்கும் வந்து பல பல படிகள் இருக்கு, எப்படி பூஜை பண்றது அப்படின்னு. கடைசியில வந்து அதாவது சன்னியாசி இப்போ வாழ்க்கை வாழுறாங்க பார்த்தீங்களா, அவங்க செய்யற பூஜை, அது அவங்க வீட்டுக்கே போகாம அந்த மாதிரி எல்லாம். இப்ப சிவபூஜை பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா இப்ப ஒரு சமய தீட்சை எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறுமனே ஒரு திருநீரும் ஒரு பஞ்சபாத்திரமும் வச்சு வேற எதுவுமே இல்லாம அந்த மந்திர